என்ற நூலில் இருந்து இரண்டாம் பாகத்தில் அமைந்துள்ள 37வது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் எல் அதனையா அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து. வாருங்கள். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி இரண்டாம் பாகம் எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி இரண்டாம் பாகம் பாடல் 37. தள்ளக்கூடாதவை. செந்தமிழ் அடைகாய் நீரு சிவிகை பொன் ஆரம் ஆடை சுந்தரமான தோகை துளங்கும் இவ்வகைகள் ஏழும் வந்தபோது இரு கை ஏந்தி வாங்கல குமியும் சேர்வன். அந்த நாள் ஆகா என்றால் அவனை விட்டு அகலுவாளே. தள்ளக்கூடாதவை. செந்தமிழ் அடைகாய் செந்தமிழ் அடைகாய் நீரு சிவிகை பொன்னாரம் ஆடை சுந்தரமான தோகை துளங்கும் இவ்வகைகள் ஏழும் வந்தபோது இரு கை ஏந்தி வாங்கல குமியும் சேர்வள். அந்த நாள் ஆகா என்றால் அவனை விட்டு அகலுவாளே. செந்தமிழ் நூலும் வெற்றிலை பாக்கும் திருநீரும் பல்லக்கும் பொன்னால் ஆன மாலையும் ஆடையும் அழகிய கண்ணியும் என்ற இவை ஏழும் மற்றவர் அளிக்க தன்னிடம் வலிய வந்து சேர்ந்தபோது அவற்றை மரியாதையுடன் இரண்டு கைகளையும் ஏந்தி பெற்றுக்கொண்டால் அவனிடம் லக்கிமியும் வந்து சேர்வாள். இவை வந்து சேரும் நாளிலும் இவை எனக்கு ஆகா என அவற்றை பெற தடை செய்தால் தானே வந்து சேரக்கூடிய லக்கிமியும் அவனை விட்டு அகன்று போவாள். மீண்டும் பாடலை பார்ப்போம். தள்ளக்கூடாதவை. செந்தமிழ் அடைகாய் நீரு சிவிகை பொன் ஆரம் ஆடை சுந்தரமான தோகை துளங்கும் இவ்வகைகள் ஏழும் வந்தபோது இரு கை ஏந்தி வாங்கல குவியும் சேர்வள். அந்த நாள் ஆகா என்றால் அவனை விட்டு அகலவாளே. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி இரண்டாம் பாகத்தில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர் சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலின் இரண்டாம் பாகத்தில் அமைந்துள்ள 37வது பாடலும் விளக்கமும் கேட்டீர்கள். சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் எல் அதனையா அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து. நன்றிகளையே மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.